இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன். Hi kids, how are you all doing? Yes, I'm back with another beautiful, exciting lesson for you all. உங்களுக்கெல்லாம் ஒரு அழகான சந்தோஷமான ஒரு புதிய விடயத்தை எடுத்துக்கிட்டு தான் மீண்டும் உங்களோட தரம் 3 ஆங்கில பாடத்துல நான் வந்திருக்கிறேன். You know, we are still in our 5th chapter. நாங்கள் இன்னும் எங்களோட 5வது பாடத்துல தான் இருக்கிறோம். So in our 5th lesson, today we are going to study our lesson number 8. 8வது தலைப்பை தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். So what is our lesson 8? It is a very interesting place you all love to go. இந்த இடத்தை பற்றி நீங்கள் சில நேரம் போயிருப்பீங்க, போய் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிந்த சில விடயங்களை தாண்டி நிறைய விடயங்கள் இந்த இடத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். Yes, it is about the zoo. மிருக காட்சி சாலையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியாத நிறைய விடயங்களை நாங்கள் படிக்க போகிறோம். ஸோ டில் நவ் வாட் யூ நோ அபவுட் த ஜூ? உங்களுக்கு இன்று மட்டும் மிருக காட்சி சாலைன்ற என்ன தெரியும்? யூ கேன் see lot of animals. உங்களுக்கு அங்கே நிறைய மிருகங்களை பார்க்க முடியும். But other than you see animals, there are some special reasons why do we have a zoo. நாங்க ஏன் ஒரு மிருக காட்சி சாலை அமைத்திருக்கிறோம்ன்றதுக்கு மிருகங்கள் பார்ப்பதற்குன்றதை தவிர நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களையும் அதை பற்றின நிறைய தகவல்களையும் தான் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். ஸோ are you all ready to know the exciting news about the zoo? மிருக காட்சி சாலையை பற்றி நிறைய புதிய விடயங்களை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? Okay, then come, let's go to the lesson, the zoo. Yes, the first, what is a zoo? Zoo என்றா என்ன? மிருக காட்சி சாலை என்றது என்னன்றதை தான் நாங்கள் முதல்ல படிக்க போகிறோம். A zoo is a place where animals are kept and shown to visitors. பயணிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் மிருகங்களை தங்க வைத்து பார்வையாளர்களுக்கு காட்டப்படுற இடம்தான் ஜூ அல்லது மிருக காட்சி சாலை என்று அழைக்கப்படும். ஸோ வாட் இஸ் அ ஜூ? இட் இஸ் அ பிளேஸ் வேர் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் சேஃப்லி. பாதுகாப்பாக மிருகங்களை வைத்து அதை பார்வையாளர்களுக்கு பார்க்கக்கூடிய விதமாக வைக்கும் இடம்தான் மிருக காட்சி சாலை. A zoo is a place where visitors can visit and see the animals. Okay. Zoos give people the chance to see animals that they might not see anywhere else. உங்களுக்கு மிருக காட்சி சாலைக்குள்ள நிறைய விதமான மிருகங்களை பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் அ சான்ஸ், அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு பார்க்க முடியாத சில மிருகங்களை, எங்களோட நாட்டில் இல்லாத சில மிருகங்களை இந்த மிருக காட்சி சாலையில் போய் பார்த்து அதை எங்களுக்கு தெரிந்து கொள்ள. சம்டைம்ஸ் யூ மைட் ஹவ் ஹர்ட் தி நேம்ஸ் ஆஃப் தி அனிமல். நீங்கள் சில நேரம் மிருகங்களோட பெயர்களை கேட்டிருப்பீங்க, ஆனால் அதை கண்டிருக்க மாட்டீங்க. Here there is a good chance to go and watch the animals. இந்த பெயர் தெரியாத அல்லது கண்டிருக்காத மிருகங்களை போய் பார்த்து வினோதம் அடைவதற்கு இந்த மிருக காட்சி சாலை ஒரு நல்ல இடம். ஸோ zoo is a place where animals are kept safely. மிருகங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு and let to see the visitors. பார்வையாளர்களுக்கு அந்த மிருகங்கள் காட்டப்படும். And you can see the animals that haven't seen by yourself. உங்களால் இதுக்கு முன்னால் பார்க்க முடியாத மிருகங்களை உங்களுக்கு இந்த மிருக காட்சி சாலையில்
பார்க்க முடியும். What else we can know about the zoo? Yes, people love to visit the zoo as it brings them close to nature. Yes, இயற்கைக்கு ரொம்ப அருகாமையில் எங்களுக்கு கொண்டு போறதுனால மனிதர்கள் இந்த மிருக காட்சி சாலைக்கு போறதுக்கு ரொம்ப ஆசை. You love to go to zoo, right? So you children and big people like to go to the zoo. மிருக காட்சி சாலைக்கு செல்வதற்கும் அங்குள்ள மிருகங்களை பார்ப்பதற்கும் சிறுவரிலிருந்து பெரியவர் மட்டும் அதை பார்ப்பதற்கு ரொம்ப விருப்பம். So it is a place where liked by all the people who love nature. இயற்கையை விரும்பக்கூடிய அனைவரும் பார்க்க விரும்பக்கூடிய ஒரு நல்ல இடம்தான் இந்த மிருக காட்சி சாலை. If not a zoo. Okay. People love going to a zoo as they can watch animals from very close. Plus, it is entirely safe, relaxing and a fun experience. Yes, மனிதர்கள் இந்த மிருக காட்சி சாலைக்கு போறதுக்கு ரொம்ப விருப்பம். ஏண்டா எங்களுக்கு சில மிருகங்களை கிட்ட போய் பார்க்க முடியாது. பட் when you go to a zoo as it is safely kept, அது மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறதுனால you can go closer and watch the animal. கிட்ட சென்று உங்களுக்கு அந்த மிருகங்களை பார்க்க முடியும். So what else? They are very safe. ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. So it won't harm you and you can't harm them. அந்த மிருகங்களை உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்களால் அந்த மிருகங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாததுனால ஸோ யூ கேன் ஹாப்பிலி விசிட் டு தி ஜூ. உங்களுக்கு சந்தோஷமாக மிருக காட்சிக்கு செல்ல முடியும். அண்ட் யூ கேன் ரிலாக்ஸ். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியும். அண்ட் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். யூ see different animals, you hear different sounds. It is mind-blowing. Is it right, my dear friends? Yes. And a lot of people enjoy visiting the zoo as they find it very relaxing. உங்களுக்கு இயற்கையோடு மிற்றம் ஒட்டி போறதுனால you feel very relaxed. ரொம்ப நிம்மதியான ஒரு பயணமாக இந்த மிருக காட்சி சாலைக்குள்ள இருக்கும். So a lot of people love to visit the zoo. In fact, various adults take their kids along to the zoo as it is a great outing. Plus, it also educates children about different kinds of animals. பெரிய மனிதர்கள், so people, they take the children along with them. அவங்களோட வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு தான் இந்த மிருக காட்சி சாலைக்கு செல்வாங்க. நார்மலி all the small children love to go to the zoo. மிருக காட்சி சாலைக்கு செல்றதுக்கு சிறுவர்கள் ரொம்ப விருப்பம். Why? They love to watch animals. சிறுவர்கள் உங்களை மாதிரி சிறுவர்கள் மிருகங்களை பார்ப்பதற்கு சரியான ஆசை தானே? Yes. And if you go to zoo, you can hear their noises. அந்த மிருகங்களோட தோற்றங்கள், அதுகள் போடக்கூடிய சத்தங்கள், அதுகளோட பெயர்கள், இதுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு இலகுவாக இந்த மிருக காட்சி சாலையில ஒரே இடத்துல படித்து கொள்ள முடியும். As it is a fun trip as well as it educates you. உங்களுக்கு அது நிறைய சந்தோஷத்தை தருவது மட்டுமல்லாம நீங்க நிறைய மிருக காட்சி சாலைக்குள்ள படித்து கொள்ள முடியும். So people or your parents take you to the zoo. And the zoo provide a safe environment for animals who have been mistreated or have been abandoned. Mistreated. What do you mean by mistreated? And or abandoned. மிஸ்ட்ரீட்டடுண்டா சில மிருகங்கள் தாக்கப்பட்டிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் மிஸ்ட்ரீட்டட். தாக்கப்படுதலுக்கு தான் நாங்கள் சொல்கிற மிஸ்ட்ரீட்டட். அண்ட் அபண்டட் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ தீஸ் அண்ட் ஜூ இஸ் அ பிளேஸ் வேர் for the
குட் சேஃப் என்வாயரமெண்ட், நல்ல ஒரு பாதுகாப்பான இடம். மிருகங்கள், அதாவது தாக்கப்பட்டு நிறைய காயங்கள் கொண்ட மிருகங்களுக்கும் அது மட்டுமின்றி தனிமைப்படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் இந்த மிருக காட்சி சாலை என்றது ஒரு நல்ல இடம். இட் இஸ் அ குட் சேஃப் பிளேஸ் டு தி அனிமல்ஸ் who are mistreated and abandoned. They not only safety endangered species but also to abused and banished ones as well. What do you mean by endangered? What is this word? So now you have studied 3 words: mistreated, தாக்கப்பட்ட மிருகங்கள், abandoned, தனிமைப்படுத்தப்பட்ட, and endangered, அழிந்து கொண்டு வரக்கூடிய மிருகங்கள். So normally some animals are endangered, எங்களால் அழியப்படும் மிருகங்கள். So as they don't have food, lack of food, உணவு இல்லாமல் அல்லது தாக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு சில மிருகங்கள் they are endangered, அழிந்து கொண்டு வருது. So those animals also preserved in the zoo, இந்த மிருக காட்சி சாலைகளில் அது மாதிரி அழிந்து கொண்டு வரக்கூடிய மிருகங்களையும் அவங்க பாதுகாத்துக்கிட்டு வராங்க. And in the zoo, they keep endangered species in captivity and run various programs for their safety. எஸ், அதாவது இந்த அழிந்து கொண்டு வரக்கூடிய மிருகங்களை அவங்க பாதுகாத்து அதை இன்னும் இருக்கக்கூடிய சில மிருகங்களையும் எப்படி பாதுகாக்க முடியும் என்ற நிறைய வேலைகளை இந்த மிருக காட்சி சாலையில் உள்ள வேலை ஆட்கள் செய்து வராங்க. That means in the zoo, the people who take care of the zoo, they protect these endangered animals. What do you mean by endangered animals? Again, yes, அழிந்து கொண்டு வரக்கூடிய மிருகங்களை பாதுகாத்து they protect the endangered animals and they make different works to protect them. Yes, here we have, what is the first animal we have here? There are a lot of animals in the zoo. இந்த ஜூலையும் நிறைய மிருகங்கள் இருக்கு. நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய சில பகுதிகளும் என்னென்ன மிருகங்கள் இந்த மிருக காட்சி சாலையில் இருக்குன்றத. ஸோ ஃபர்ஸ்ட் we have, I am a camel, நான் ஒரு ஒட்டகம். I have a hump, I have a hump, please meet my friends. Okay, so what is the part? ஹம்ப்ன்றது இந்த பகுதிக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் ஹம்ப். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹம்ப் இன் அ கேமல். ஒரு ஒட்டகத்தில் இருக்கிற இந்த பகுதிக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் ஹம்ப் அண்ட் HUMP ஹம்ப். ஓகே, நவ் லெட்ஸ் see the friends of the camel. ஒட்டகத்தில் நண்பர்களையும் நாங்கள் இப்போ பார்த்துட்டு வருவோம். ஸோ who we have here? I am a snake, நான் ஒரு பாம்பு. ஐ ஹாவ் அ லாங் பாடி, எனக்கு ரொம்ப பெரிய நீண்ட உடல் இருக்குன்னு பாம்பு எங்கள்கிட்ட சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாம்புக்கு நாங்கள் என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவோம்? ஸ்னேக். வாட் இஸ் த ஸ்பெல்லிங்? SNAKE, snake. What do we have next? I'm an elephant. So here you can see we have a vowel letter E. So without A we have put an. I'm an elephant. I have a trunk and have big ears. So இந்த தும்பிக்கை, யானையோட தும்பிக்கைக்கு நாங்க சொல்லுவோம் trunk. TRUNK, trunk, and they have very big ears. 2 பெரிய காதுகளை கொண்டது தான் யானை. ஸோ camel has a hump. ஒட்டகத்துக்கு ஹம்ப்ன்ற இந்த பகுதி இருக்கு. snake has a long body, நீண்ட உடல். and elephant has a trunk, தும்பிக்கை. What do we have here? I'm a zebra, நான் ஒரு வரிக்குதிரை.
I have stripes. என் உடம்புல கருப்பும் வெள்ளையும் வரிகள் இருக்கு. அதனால தான் அதை நாங்க zebra வரிக்குதிரை என்று சொல்லுவோம். So zebra has black and white stripes in his body. Have stripes. So what is the special of a zebra? They have stripes. வரிகள் இருக்கு. What do we have here? I am a giraffe. நான் ஒரு ஒட்டகச்சிவங்கி. I have a long neck. எனக்கு ஒரு நீண்ட கழுத்து இருக்கின்றது. Okay, and what do we have here? I am a lion. நான் ஒரு சிங்கம். I have mane. எனக்கு ஒரு பெரிய பிடரி இருக்குது. Have you seen lion? They have a orange color hair. So that is we called mane. So now let's see what are the special things these animals have. Camel has a hump. Snake has a long body. Elephant has a trunk. Zebra has stripes. And giraffe has long neck. நீண்ட கழுத்து. Okay, now let's go to the next one. Who are the animals we can see in the zoo? இப்போ நாங்க மிருக காட்சி சாலைக்குள்ள அல்லது ஜூக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்களையும் அந்த மிருகங்களை பத்தி உங்களுக்கு தெரியாத நிறைய விடயங்களையும் படிக்க போறோம். Are you all ready to go and see the animals in the zoo? மிருக காட்சி சாலைக்குள்ள இருக்கிற மிருகங்களையும் அதை பற்றிய நிறைய புதிய விடயங்களையும் படிப்பதற்கு தயாரா? Okay, come let's go and see what is the first animal we are going to study. Yes, the first animal is a giraffe. ஒட்டகச்சிவங்கி. நாங்க ஒரு ஒட்டகச்சிவங்கியை பற்றி தான் இன்றைக்கு படிக்க போறோம். So you know it is the tallest animal. So other than that, there are a lot of things to study about a giraffe. ஒரு ஒட்டகச்சிவங்கியை பற்றி நிறைய விடயங்கள் எங்களுக்கு படிக்க முடியும். Let's see what do we have here. Giraffes are found in Africa where they roam among the open plains and woodlands. அதாவது நீண்ட உயரமான மரங்கள் கொண்ட இடங்கள்ல தான் எங்களுக்கு இந்த ஒட்டகச்சிவங்கிய பார்க்க முடியும். We can see giraffes, okay? And we can found in Africa. ஆப்பிரிக்கா நாட்டுல தான் எங்களுக்கு இந்த ஒட்டகச்சிவங்குகளை பார்க்க முடியும். Normally we can see in Africa. Well known for their long necks. What is the special adaptation they have? இந்த ஒட்டகச்சிவங்குகளுக்கு இருக்கக்கூடிய உரித்தான வித்தியாசமான உடல் அமைப்புகள் என்ன? They have long necks. Long necks, நீண்ட கழுத்துகள். They have very long necks. And these gentle giants are the world's tallest living land animals. உலகத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த மிருகங்கள், உயர்ந்த உயிரினம் தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி. So my dear friends, the tallest animal in the world is giraffe. And they have very long necks. அதுகளுக்கு உரித்தான உடல் அமைப்புகள்ல அதுகளோட நீண்ட கழுத்துகளும் ஒரு அதுக்குரித்தான ஒரு உடல் அமைப்பு. பிகாஸ் தே லிவ் இன் woodlands and plains. இது மாதிரியான இடங்கள், அதாவது ஒட்டகச்சிவிங்குகள் வசிக்கக்கூடிய பிரதேசங்கள்ல உணவு உட்கொள்ளும் இடங்கள் மிக உயரத்துல தான் இருக்கும். They have very long tall trees. So they have a very long neck to find their food. And a giraffe's height is helpful for keeping a lookout for predators such as lions and hyenas. இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் சிங்கங்கள், ஹைனாக்கள் எல்லாம் பிடித்து உண்ணும். So if they have a long neck and these lions and hyenas are very shorter than the giraffe. இந்த ஜிராஃப்களை விட மிகவும் குறைந்த உயரம் கொண்டது தான் லயன் மற்றும் ஹைனாக்கள். So they can see when they are coming towards them. இந்த
lions and hyenas, when they come to catch them or come to hunt them, these giraffes can look out for them. இந்த ஜிராஃப்களுக்கு அந்த மிருகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் அதுக்கு. So the second reason for the long name, the first reason, the place where they live, they find food in the upper areas of the trees. And the second reason is they can watch out for the enemies. அவர்களோட எதிரிகளை வரும்போதே பார்க்கக்கூடிய உடல் அமைப்பை கொண்டது தான் இந்த ஜிராஃப். And giraffes only eat plants. ஒட்டகச்சிவிங்கிகள் இலைக்குலைகளையும் மரங்களையும் மட்டும் தான் சாப்பிடும். They use their long necks to reach the leaves and buds, the tree tops. மரங்கள் உயரத்தில் உள்ள உணவுகளை சாப்பிடுவதற்கு தன்னுடைய நீண்ட கழுத்தை பயன்படுத்தும். And they spend most of their time eating and guzzle up to 45 kilograms of leaves and twigs a day. இந்த ஒட்டகச்சிவிங்குகளால் 45 கிலோ உணவை உண்ண முடியும் ஒரு நாளைக்குள். the thing they always do, ஒரு ஒட்டகச்சிவிங்கி எந்த நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இந்த நேரம் உணவு உண்டு கொண்டே இருக்கும். ஸோ what is it takes 45 kilos, 45 கிலோ உணவை ஒரு நாளில் இந்த ஒட்டகச்சிவிங்கியால் உட்கொள்ள முடியும். While they may eat a lot, giraffes don't drink much water. அது நிறைய உணவு உட்கொண்டதுக்கு நீர் மிகவும் குறைந்த அளவு தான் உட்கொள்ளும். So they drink only a little amount of water. They drink little amount of water and eat a lot. நிறைய உணவு உண்ணும், ஆனால் குறைந்த அளவு நீரை மட்டும் தான் உட்கொள்ளும். Yes. Now we know a lot about giraffes. ஒட்டச்சிவிங்கியை பற்றி நிறைய விஷயம் தெரிந்து கொண்டோம். They have very long neck. They eat only plants. They eat 45 kilos of food per day. They don't drink water. இது மாதிரி நிறைய விடயங்களை நாங்கள் ஜிராஃபை பற்றி தெரிந்து கொண்டோம். Now we are going to study about zebras. வரிக்குதிரைகள். So what is the first thing we studied about zebra? In our pupils book, they have stripes in their body. அவங்க உடம்புல வரிகள் இருக்கு, கருப்பும் வெள்ளையும் வரிகள் கொண்டது தான் இந்த வரிக்குதிரைகள். The zebra is covered in white and striped with black or dark brown stripes. அதோட உடம்பு வெள்ளை நிறத்தையும் and stripes, அதோட வரிகள் கருப்பு நிறத்திலையும் brown கலர்லையும் தான் இருக்குமா. But underneath their white coat is black skin. Each zebra has a unique pattern of stripes. இந்த கோடுகள் மிகவும் ஒரு வித்தியாசமான வடிவத்துல தான் இந்த வரிக்குதிரைகள்ல அமைக்கப்பட்டு இருக்கும். And zebras run in a zigzag pattern. Do you know what is a zigzag pattern? Yes, they go just like this. It is a zigzag வடிவத்துல தான் அது ஓடும். When chased by predators to make it more difficult for predators to catch them. தன்னுடைய எதிரிகள்ல இருந்து பாதுகாத்து கொள்ளத்தான் இது இப்படி ஒரு வித்தியாசமான ஓடும் முறைய பாவிக்குமாம். ஸோ when they run in a zigzag way, அது ஒரு zigzag வடிவத்துல ஓடும்போது தன்னை வேட்டையாட வரக்கூடிய மிருகங்களுக்கு தன்னை பிடிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும்ன்றதுனால they used to run in a zigzag way. And zebras are constantly moving, looking for delicious fresh green grass to eat and water to drink. வரிக்குதிரைகள் எப்பயுமே மிகவும் புதிய உணவுகளை, அதாவது புதிய புல்களையும் நல்ல இருக்கக்கூடிய நீர்களையும் குடிக்க ரொம்ப விருப்பப்படும். So what they do, they move from one place to another to have their food. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த நேரம் சென்று கொண்டே இருக்கும் தன்னுடைய உணவை தேடி. They need very fresh
grass and water to eat and drink. Wild zebras can actually survive a long time without water. காட்டுல வாழக்கூடிய வரிக்குதிரைகளுக்கு நீர் இல்லாமல் நீண்ட காலம் வாழ முடியும். They are able to survive by only drinking water once every 5 days. இந்த வரிக்குதிரைகள், அதாவது காட்டுல வாழக்கூடிய வரிக்குதிரைகள் தண்ணீர் இல்லாமல் 5 நாள் வாழும். அதாவது தண்ணீர் குடிக்காமல் 5 நாள் வாழக்கூடியது தான் இந்த வரிக்குதிரை. Zebras can live without water for 5 days. And the last thing about the zebra is to sleep. Generally, zebras don't lie down. Instead, they usually sleep standing up. இந்த வரிக்குதிரைகள் தூங்கும்போது நின்று கொண்டே தானாம் தூங்கும். They stand. அப்படி அதுகள் இருக்கும் இடத்திலேயே தான் உண்ணும். They don't lie on the floor. நிலத்தில் விழுந்து உறங்காமல் அது இருக்கும் இடத்திலேயே நின்று கொண்டே உறங்குமாம். Okay, my dear friends, now we know a lot about zebras. நாங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் ஜீப்ராவை பற்றி தெரிந்து கொண்டோம். We know about giraffe, we know about zebra. So I think it's time to move for another interesting animal. Now I'm going to teach you about the animal elephant. யானையை பற்றி நாங்கள் நிறைய புதிய விடயங்களை இப்போ படிக்க போகிறோம். Are you all ready? Yes. Now let's see. Elephant. There are 2 different species of elephant. அதாவது உலகத்தில் 2 வகையான யானை வர்க்கங்கள் இருக்கு. The first one is African elephant and the second one is Asian elephant. முதல்ல இருக்கக்கூடியது ஆப்பிரிக்கால வாழக்கூடிய யானைகள், இரண்டாவது ஆசியா கண்டத்தில் இருக்கிற யானைகள். So there are 2 types of elephants. One is African elephants and the second one is Asian elephants. African. So you can see the difference of the African elephant and an Asian elephant. இது ஆப்பிரிக்கால வாழக்கூடிய யானைகளோட தோற்றம் ஆசியால வாழக்கூடிய தோற்றத்தை விட ரொம்ப பெரிதாகும். They have very big ears comparing to Asian elephant. So this is an African elephant and this is an Asian elephant. இது ஆப்பிரிக்கால வாழக்கூடிய யானை, இது ஆசியால வாழக்கூடிய யானை. Elephants are the world's largest land animal. நிலத்தில் வாழக்கூடிய ஆக பெரிய மிருகம்தான் யானை. Male African elephant can reach 3 meters tall and weigh between 4,000 to 7,500 kilograms. ஆப்பிரிக்கால வாழக்கூடிய ஆண் யானைகள் 3 மீட்டர் அளவுக்கு உயரமாக வளருமா. அதாவது ஆப்பிரிக்கால வாழக்கூடிய ஆண் யானைகள் 3 மீட்டர் உயரத்திற்கும் அதோட பாரம் 4000 to 7500 கிலோகிராம் அளவுக்கு இருக்குமா. So a male or a boy African elephant grows up to 3 meter height and 4,000 to 7,500 kilograms in weight. Asian elephants are slightly smaller, reaching 2.7 meters tall and weighing 3,000 to 6,000 kilograms. ஆசியால வாழக்கூடிய யானைகளோட உயரம் ஆப்பிரிக்கால வாழக்கூடிய யானைகளை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். So their height will be 2.7 meters. 2.7 மீட்டர்கள் உயரத்துக்கு தானா ஆசியால வாழக்கூடிய யானைகள் வளரும். And their weight, அதுகளோட பாரம் 3,000 to 6,000 kilograms. 3000 to 6,000
கிலோவை கொண்டது தான் ஆசியாவில் வாழக்கூடிய, அதாவது எங்களோட நாட்டில் பார்க்கக்கூடிய யானைகளோட உயரமும் பாரமும் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய மிருகங்களை விட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஸோ ஹியர் யூ கேன் see an African elephant and here you can see an Asian elephant. Yes, these magnificent animals spend between 12 to 18 hours eating grass, plants and fruits every single day. ஒரு நாளையில யானைகள் 12 மணி நேரம் உண்ணுவதற்காக மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு நாள்ல per day they eat for 12 hours. 12 மணித்தியாலம் உண்ணுமா. And they use their long trunks to smell their food and lift it up into their mouth. So you can see, உங்களுக்கு இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் யானைகளோட உணவு, அதாவது நிலத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை அதால குனிந்தோ அல்லது வாயாலையோ கவ்வி சாப்பிட முடியாது. So that is what they have their long nose or the trunk. So what they happen, they smell the food. அதோட தும்பிக்கையை கொண்டு தான் தன்னுடைய உணவை நுகருமாம் யானைகள். அதோட அந்த தும்பிக்கையோட உதவியோட தான் தன்னுடைய உணவை தன் வாய்க்குள்ள எடுத்து போட்டு கொள்ளும். And elephants are known for their large ears, tusks made of ivory and their trunks. So what is the special adaptation? தன்னுடைய உடல் அமைப்புல, யானையோட உடல் அமைப்புல இருக்கக்கூடிய வித்தியாசமான 3 விடயங்கள் தான் லார்ஜ் இயர்ஸ், பெரிய காதுகள், டஸ்க் தந்தங்கள், அண்ட் தேர் ட்ரங்க், அண்ட் அவங்களோட தும்பிக்கை. ஸோ you must have heard, யானையோட தந்தங்கள் ரொம்ப விலை மதிக்க முடியாதது. So these elephants' tusks are very valuable because they are made up of ivory. Okay, my dear friends. So what are the special adaptation of an elephant? Elephant உடம்புல இருக்கக்கூடிய வித்தியாசமான உடல் உறுப்புகள் என்ன? They have large ears, பெரிய காதுகள், tusk, தந்தங்கள், and trunks, தும்பிக்கைகள். Okay, now you know a lot of special things about an elephant. ஒரு யானையை பத்தின அதுக்குரிய நிறைய விஷயங்களை நாங்க இப்ப படித்தோம். Now we are going to study about an lion. ஒரு சிங்கத்தை பத்தின நிறைய விஷயங்களை தான் நாங்க இப்ப படிக்க போறோம். Lions belong to the cat family. சிங்கங்கள் பூனை குடும்பத்துக்கு உரியது. They are also called big cats. அவங்களுக்கு நாங்க பெரிய பூனைகள் என்றும் சொல்லுவோம். Lion is the king of the jungle. காட்டு அரசன் என்று அழைக்கப்படுற மிருகம் தான் இந்த சிங்கம். So lion is the king of jungle. They belongs to the cat family and they are the big cats. And lions don't live alone. சிங்கங்களால தனியாக வாழ முடியாது. They live in groups called pride. சிங்கங்கள் கூட்டமாகத்தான் இருக்கும். ஸோ அந்த சிங்க கூட்டத்துக்கு நாங்க சொல்லுவோம் pride, P-R-I-D-E, pride. சிங்க கூட்டத்துக்கு நாங்க சொல்லுவோம் pride. Because lion can't live alone. சிங்கங்களாக தனியாக வாழ முடியாது. அதனால தன்னுடைய கூட்டத்தோட தான் வாழும். ஸோ அதோட கூட்டத்துக்கு நாங்க சொல்லுவோம் pride, P-R-I-D-E, pride. And male lions have a thick growth of hair around their head and neck called a mane. As I told in the first, நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லி தந்தேன், இந்த யானையோட சிங்கத்திட முகத்தை சுத்து வரக்கூடிய இந்த முடிக்கு நாங்க சொல்லுவோம் மேன், பிடரி. இதுக்கு நாங்க சொல்லுவோம் பிடரின்னு. பிடரிக்கு நாங்க ஆங்கிலத்துல சொல்லுவோம் மேன், M-A-N-E, மேன். So that is also a special adaptation for
மேல் லயன்ஸ், ஆண் சிங்கங்களுக்குரிய ஒரு அற்புதமான விடயம் தான் இந்த பிடரி, மேன். The mane of a lion is meant to protect it in fights with other males. மற்ற ஆண் சிங்கங்களோட தன்னுடைய சண்டைகளை போட்டு கொள்ளும்போது தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காகத்தான் இந்த பிடரி அமைக்கப்பட்டிருக்கு. They have their mane to protect themselves from the other male lions. Lions can spend 16 to 20 hours a day sleeping and resting just to conserve energy. தண்ட உடம்புக்கு தான் சக்தியை சேர்த்து கொள்றதுக்காக ஒரு நாளைக்கு 16-20 மணித்தியாலங்கள் தூங்குமாம், ஒரே இடத்துல இருந்து தூங்குமாம். Why do they sleep? To get energy. They become active in the night mostly to hunt. அதுவழி பகல் நேரத்துல தூங்கி இரவு நேரத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக தன்னுடைய வேட்டை வேலைய செய்யுமா. So hunt. What do you mean by hunt? H-U-N-T, hunt. வேட்டையாடுதல். Lions are meat eaters. You know, ஒட்டகச்சிவிங்கி மரங்களை மட்டும் தான் உண்ணும். Just like that, lion eat only meat. சிங்கங்கள் இறைச்சி வகை உணவுகளை மாத்திரம்தான் உட்கொள்ளும். They eat almost any animal they hunt. சிங்கங்களால அது வேட்டையாடக்கூடிய எந்த ஒரு மிருகத்தையும் உண்ண முடியும். A lion can eat close to 30 kilogram meat in one session. ஒரு நேரத்துல 30 கிலோகிராம் உடைய உணவை தன்னால உண்ண முடியும். A lion's teeth are meant for tearing flesh. சிங்கத்துடைய இந்த பல்கள், can you see? Yes, they have very sharp teeth. இந்த பற்களை கொண்டு தான் தன்னுடைய உணவை பிரித்து உண்ணும். They also have rough tongues to scrap the flesh of bones. முள், அதாவது தான் உண்ணக்கூடிய மிருகங்களோட முள்களை சாப்பிடுவதற்காகவும் அதோட நாக்கு ரொம்ப பலம் கொண்ட ஒரு நாக்காக இருக்கும். Okay, so now you know a lot about lion. Lion has mane, they have sharp teeth, they have a rough tongue, and they eat 30 kilos of flesh. They have eat only meat. அது இறைச்சி வகைகளை மட்டும் தான் உண்ணும். So now we are going to see about another type of animal. What is it, my dear friend? Yes, camels. What are those? Camels. ஒட்டகங்களை பத்தி தான் நாங்க இப்ப படிக்க போறோம். Mainly there are two types of camel. ஒட்டகங்கள் எங்களுக்கு 2 வகைப்படுத்தலும். Camels with one hump. This is camel with, can you see? This is one hump. One hump camelக்கு நாங்க சொல்லுவோம் dromedary. ஒரே ஒரு ஹம்பை மட்டும் கொண்ட ஒட்டகத்துக்கு நாங்க சொல்லுவோம் dromedary. And camels with 2 humps. Can you see? There are 2 humps. Here you can see only one hump. Here you can see 2 humps. The camel with one hump is called as dromedary, and with 2 humps we called as Bactrian. Dromedary and Bactrian. Camels live in desert. பாலைவனங்கள்ல தான் ஒட்டகங்கள் வாழும். Where it is hot and dry. நிறைய சூடு கொண்ட பிரதேசங்கள்ல மட்டும் தான் எங்களுக்கு ஒட்டகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். That means you can see them in the deserts. பாலைவனங்கள்ல தான் நீங்க நிறைய ஒட்டகங்களை பார்க்க முடியும். The camels have bushy eyebrows that don't let the sand go in their eyes in a sandstorm. எங்களுக்கு தெரியும் ஒட்டகங்கள் or camel live in deserts. So desert is a place where you can find a lot of sand.
ஒட்டகங்கள் வாழக்கூடிய பாலைவன பகுதின்றது நிறைய மணல்களால் அமைக்கப்பட்ட பகுதி. ஸோ when they get a sandstorm, நிறைய பெரிய காத்து வரும்போது தன்னுடைய கண்களை பாதுகாத்து கொள்றதுக்கு தன்னுடைய புருவங்கள்ல நிறைய மயில்களை கொண்டு இருக்கும். They have a thick coat of air that protects them from the heat in the day and keeps them warm at night. அதுகளோட உடம்புல இருக்கக்கூடிய முடி தன்னுடைய உடம்ப பகல் நேரத்துல சூட்டுல இருந்தும் இரவு நேரத்துல குளிர்ல இருந்தும் பாதுகாக்கும். Their large feet spread their weight on the sand when they are walking. They are animals that use their hooves. These are called hooves. What is it? Hooves. தன்னுடைய காலில் இருக்கிற பாதங்கள், பெரிய பாதங்கள் மண்ணில் தண்ட காலை ஊண்டி செல்வதற்கு நிறைய உதவி செய்யும். ஸோ தீஸ் அனிமல்ஸ் ஆர் அடாப்டட் டு டெசர்ட்ஸ். கேமல் ஒட்டகங்களா பாலைவனத்தில் வாழ்வதற்கு உரித்தான மிருகங்கள். When there is food and water, a camel can eat and drink large amounts of it and store it as fat in the hump. Okay, now you know why do they have these hump. இந்த ஹம்ப்ல தான் உண்ணக்கூடிய உணவுகளையும், அதாவது ஒரு நேரத்துல நிறைய உணவுகளையும் நிறைய நீரையும் உட்கொள்ளக்கூடிய மிருகம் தான் ஒட்டகம். Camel is an animal where they can eat a large amount of food and water at a time, and they can store them as fat. கொழுப்பாக மாற்றி அதை தன்னுடைய உடம்புல சேமித்து வைத்துக் கொள்ளும். When there is no food or water, the camel uses the fat for energy. அதாவது பாலைவனத்துல நிறைய உணவுகளை எங்களுக்கு பார்க்க முடியாது. So when they don't have food, they can use these fat as their energy boosters. Camel live in groups. ஒட்டகங்கள் கூட்டத்தோட தான் வாழும். With one male, many females and their young calves or calf. A group of camel is called a caravan. ஒரு ஆண் ஒட்டகத்தையும் நிறைய பெண் ஒட்டகங்களையும் அதோட குட்டிகளுக்கு நாங்க சொல்லுவோம் calves or calf. So we studied in our earlier lesson, can you remember the animals and their babies? So camel baby is called a calves or calf. குட்டிகளுக்கு நாங்க சொல்லுவோம் calves அல்லது calf அண்டு. ஸோ அது எந்த நேரம் கூட்டத்தோட தானாம் வாழும். These camel live in group. So they with one male and lot of female. ஒரு ஆண் ஒட்டகத்துடன் நிறைய பெண் ஒட்டகங்களும் அதன் குட்டிகளும் ஒன்றாகத்தான் வாழும். இந்த ஒட்டக கூட்டத்துக்கு நாங்க சொல்லுவோம் caravan. ஒட்டகம் கூட்டமாக ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு நாங்க சொல்லுவோம் caravan. ஒரு ஆண் ஒட்டகமும் நிறைய பெண் ஒட்டகங்களும் அதன் குழந்தைகளும் வாழ்ற அந்த கூட்டத்துக்கு நாங்க சொல்லுவோம் caravan. அண்டு one male camel and lot of female camel and with their babies we call them as caravan. Camels like to eat twigs, shrubs, trees, cactus, thorny vegetations, seeds, desert bushes, grain, straw, hay. அதாவது பாலைவனத்துல கிடைக்கக்கூடிய எல்லா மர வகைகளையும் இந்த ஒட்டகம் உண்ணும். They eat shrubs, சிறிய மரங்கள், trees மரங்கள், cactus மரங்கள், thorny vegetation முள் இருக்கக்கூடிய மரங்கள், seeds விதைகள், desert bushes பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சிறிய செடிகள், grains விதை வர்க்கங்கள், straw and hay வைக்கோல். In the desert, people feed camels with grass, grains, wheat and oats. பாலைவனத்தில் இந்த ஒட்டகங்களுக்கு விதைகள், புல்கள் மற்றும் மாவர்க்கங்களை தான் கொடுப்பாங்களாம். And
let's see some fun facts about camels. நாங்கள் இப்போ சில வித்தியாசமான விஷயங்களை ஒட்டகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நியூபோர்ன் camels don't have humps. பிறந்த சிறு ஒட்டகங்களுக்கு ஹம்ப் என்ற பகுதி இருக்காது. they gradually grow as they get older. அது பெரியவனாக வளரும் போது மட்டும்தான் they find their hump. When they get older, when they are growing up only, they get the hump. Camels are smarter than horses. ஒட்டகங்கள் குதிரையை விட நிறைய அறிவுத்தன்மை கொண்டது. Camels can live around 40 to 50 years. ஒட்டகங்களுக்கு 40 வருடங்கள் வாழ முடியும். Female camels are called cows and males are called bulls. ஆண் ஒட்டகங்களுக்கு நாங்கள் புல் என்று சொல்லுவோம். அதோட பெண் ஒட்டகங்களுக்கு நாங்கள் கவுஸ் என்று சொல்லுவோம். கவுஸ் அண்ட் புல்ஸ். அண்ட் இன் Abu Dhabi you can get a camel milkshake made with camel milk. You know what is Abu Dhabi? Is a foreign place where you can get a milkshake. உங்களுக்கு ஒட்டகத்தின் பாலால் செய்யப்பட்ட ஒரு குளிர்பானத்தை குடிக்க முடியும். Camel dung can be used for fuel. ஒட்டகத்தால் வெளியிடப்படுற கழிவுகளை எங்களுக்கு அதை ஒரு fuel-ஆகவும் பாவிக்க முடியும். Camels can carry about 170 to 270 kilograms. ஒட்டகங்கள் பொருட்களை கொண்டு போவதற்காக தான் பெரிதளவும் பாலைவனத்தில் பாவிக்கப்படும். In deserts, these camels are used to carry things. So they can carry 170 to 270 kilograms. Now let's see a fun activity in your workbook. உங்களோட workbookல இந்த மிருகங்கள், அதாவது மிருகக்காட்சி சாலையில் உள்ள மிருகங்களை பற்றி நாங்கள் படித்த விடயங்களை கொண்டு ஒரு சந்தோஷமான ஒரு வேலையை தான் நாங்கள் செய்ய போகிறோம். Read, find and write. So they have given some clues. 3 மிருகங்களை பற்றின சில விஷயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நாங்கள் அதை கொண்டு அது என்ன மிருகம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். But first let's see what are the 3 animals they have given. A giraffe, an elephant, a camel. ஒரு ஒட்டகச்சிவிங்கி, ஒரு யானை, ஒரு ஒட்டகம். I am big. நான் ஒரு பெரிய மிருகம். I have a trunk. எனக்கு ஒரு தும்பிக்கை உள்ளது. I eat leaves. நான் இலைகளை மட்டும் தான் உண்ணுவேன். Who am I? Okay, do giraffe has a trunk? ஒட்டகச்சிவிங்கிக்கு தும்பிக்கை இருக்கா? So it is not a giraffe. Do camel has a trunk? ஒட்டகத்துக்கு தும்பிக்கை இருக்கா? No. So which animal has a trunk? எந்த மிருகத்துக்கு தும்பிக்கை இருக்கு நண்பர்களே? Yes, an elephant. So the answer will be I am an elephant. E-L-E-P-H-A-N-T. E-L-E-P-H-A-N-T. I am big. An elephant is big. An elephant has a trunk and they eat leaves. Okay, now you know. So next one. I am tall. நான் மிகவும் உயரமானவன். I have a hump. You can remember which animal has a hump. I live in desert. இந்த மிருகம் பாலைவனத்திலேயாம் வாழும். Who am I? It is very easy. You know which animal has a hump. Is it giraffe? Is it elephant? No, it's a camel. I'm a camel. C-A-M-E-L, camel. So camel has a hump and they live in desert. So let's see the third one. I have a long neck. எனக்கு நீண்ட கழுத்து இருக்கு. Do elephant has a long neck? No. I have spots. என் உடம்புல சிறிய புள்ளிகள் இருக்கு. I eat leaves. நான் இலைகளை மட்டும் தான்
Unnuvan. Who am I? Who has a long neck here? இந்த மிருகங்கள நீண்ட கழுத்துடைய மிருகம் எது? Yes, it's a giraffe. So you are going to write here. I am a giraffe. 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 I am an elephant. Elephant is a big animal, has a trunk and eat leaves. And camel has a hump, live in a desert. And giraffe have long neck, have spots, and they eat leaves. So my dear friends, now you know a lot of things about the animals in the zoo. மிருகக்காட்சி சாலையில் இருக்கக்கூடிய மிருகங்களை பற்றி நாங்கள் நிறைய விடயங்கள் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். ஸோ ஐ வில் கம் பேக் அகெயின் வித் another beautiful lesson. Till that, have a nice day. Take care, my dear friends. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.